نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الله قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون. நபியே, உங்களிடத்தில் இறைகளுடைய ஆரம்ப முடிவை பற்றி உங்களுக்கு அதனுடைய நிலைமைகளை பற்றி மக்கள் கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அந்த பிறைகள் என்பது ஜனங்களுக்கு நேரங்காலங்களை குறிப்பதற்காகவும் இன்னும் ஹஜ்ஜினுடைய அமல்களை கணக்கிடுவதற்காகவும் இருக்கிறது என்று கூறிவிடுங்கள். நன்மையான காரியம் என்பது வீடுகளுக்கு நீங்கள் அதனுடைய பின்வாசல் பின்புறங்கள் வழியாக வருவது கொண்டு நன்மை கிடையாது. மாறாக நன்மை என்பது யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ அதுதான் நன்மைக்குரிய செயல். எனவே வீடுகளுக்கு நீங்கள் அதனுடைய வாசல்கள் வழியாக வாருங்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவதற்காக என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த வசனத்தில் இரண்டு விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒன்று பிறைகளை பற்றி, இன்னொன்று வீடுகளில் பின்புறம் வழியாக வருவது அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். இந்த ரெண்டும் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் கால நேரங்களை குறிப்பதற்காக இரண்டு விதமான கணக்குகள் இருக்கின்றன. ஒன்று இருக்கிறது ஷம்சி ஹிசாப் என்று சொல்வார்கள், சூரிய கணக்கு. இன்னொன்று கமரி ஹிசாப் என்று சொல்லப்படக்கூடிய சந்திர கணக்கு. இப்படி சூரிய கணக்கு, சந்திர கணக்கு என்று இந்த இரண்டு கணக்குகள் கால நேரங்களை குறிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லும்போது இப்படி சொல்லுவான், வகத்தரஹு மனாசில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிசாப். அதனை பல படித்தரங்களாக பல கட்டங்களாக அதை நிர்ணயித்திருக்கிறான். அந்த சூரியன் சந்திரன்களை எதற்காக? வருடங்கள் இன்னும் கணக்குகளை, கால நேரங்களுடைய கணக்குகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப கால நேரங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த சூரிய கணக்கு, சந்திர கணக்கு என்று இரண்டு விதமான கணக்குகள் உலகிலே நடைமுறையில் இருக்கின்றது. சந்திர கணக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, பிறை தோன்றியதும் மாதத்தினுடைய ஆரம்பம், பிறை முடிந்து விட்டால் மாதத்தினுடைய முடிவு. இதுதான் சந்திரனுடைய கணக்கு. சூரிய கணக்கு அப்படி வராது. ஏன்னா சூரியன் எப்பவும் தினசரி உதயமாகிக் கொண்டே இருக்கும், முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும், மாதம் முழுவதும் இருக்கத்தான் செய்யும். சந்திரன் அப்படி இல்லை. மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உதயமாகுது, பிறகு வளர்ந்து வளர்ந்து அப்படியே முழுமை அடையுது, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு கடைசியில் மறைஞ்சு போயிடுது. அப்போ இந்த சந்திரன் ஆரம்பமானால் அது அந்த மாதத்தினுடைய ஆரம்பம், அது முடியும் பொழுது மாதம் முடிந்து விடுகிறது. அப்படிங்கிறது தான் சந்திர கணக்கு. சந்திரனுடைய முதல் அந்த இரவு பிறை தெரியும் பொழுது அதற்கு அரபியில ஹிலால் என்று சொல்வார்கள். அதுதான் அதனுடைய பன்மை தான் அஹில்லா. இப்போ அந்த அஹில்லாவை பற்றி தான் உங்களிடத்தில் மக்கள் கேட்கிறார்கள். அது தோன்றி தோன்றி மறைகிறது. அது எதனால? முதல்ல அது லேசாக கோடு மாதிரி வருகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது, பிறகு முழுமையடைகிறது, பிறகு தெரிஞ்சு கொண்டே போகிறது, எப்படி வருகிறது. இப்போ அது முதல் பிறைக்கு வந்து ஹிலால் அப்படின்னு சொல்றது. இரண்டாவது பிறையிலிருந்து அதற்கு பேர் தான் கமர், சந்திரன் அப்படின்னு நம்ம தமிழ்ல கமர்னு சொல்றதே அதான். பிறகு பிறை 13, 14, 15 வந்தால் அந்த சந்திரனுக்கு பதில் என்று அரபிலே சொல்றோம். பதில்னா பௌர்ணமி இரவுன்னு சொல்றோம் தமிழ்ல, முழு நிலவு அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கு இந்த சந்திரனுக்கு இப்படி குறைஞ்சி லேசா கோடு மாதிரி ஆரம்பிச்சு பிறகு அது முழுமையடைந்து பிறகு தெரிஞ்சு கடைசி சில்சாக ஆகி மறைஞ்சிருத. இது எதனால?
இதுல இந்த கேள்வியுடைய விஷயத்துல சஹாபாக்கள், அதாவது யூதர்கள் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வியை வச்சு சஹாபாக்கள் நபியிடத்துல கேட்கிறாங்க. யூதர்கள் எந்த நோக்கத்துல கேட்டாங்கிறது தெரியாது. ஆனா சஹாபாக்கள் நபியிடத்துல அதை பற்றி விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக யூதர்கள் கேட்கிறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக கேட்கிறாங்க. அவங்க கேட்டதனுடைய நோக்கம் ரெண்டு விதமாக இருக்கலாம் என்பதாக சொல்றாங்க. ஒன்று இருக்கிறது, அதாவது இது எதனால இப்படி சின்னதாக இருந்து, அவங்க விஞ்ஞானம்லாம் படித்தவங்க இல்லை. ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்று அறியாமையில் இருந்தவர்கள், உலகியல் விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு விஞ்ஞானமும் தெரியாது, இதுவெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்ப இப்படி லேசா வருது, பெருசாகுது, மறையுது, இப்படியே இருக்குது. இது எதனால மறையுது அப்படிங்கிற அதனுடைய அந்த சின்னதாக இருந்து பெருசாகிறதுக்குரிய காரணம் என்னங்கிற ஒரு ரீதியிலும் கேட்டிருக்கலாம். அல்லது இப்படி வருவதனால் என்ன பலன் அப்படிங்கிறத ரீதியிலும் கேட்டிருக்கலாம். இப்ப அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பதில் சொல்லும் பொழுது அது எதனால அப்படி வருது அப்படிங்கிறத அதனுடைய நிலைமைகளை பற்றி பதில் சொல்லல நபி இடத்துல. ஏட்டா அதை சொன்னாலும் உங்களுக்கு புரியவும் செய்யாது, அது அவங்களுக்கு தேவையும் இல்லை. அது ஏன் அப்படி சின்னதாக இருந்து பெருசாகுது அப்படிங்கிறது அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் அவருடைய இம்மை மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. அது தெரிஞ்சு கொள்ளுங்கிற கட்டாயம் இல்லை. தீன்படி நடப்பதற்கோ அல்லது உலகத்தில் எதுவும் சம்பாதிப்பதற்கோ உலகத்தில் போய் தொழில் செய்வதற்கோ அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்படி வருவதனால் என்ன பயன் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்ளணும். சின்னதாக இருந்து பெருசாகுது அப்படின்னு சொன்னா அப்ப அதனால என்ன பயன்? அதனால அல்லாஹ் சொன்னா அந்த பயனை அவங்களுக்கு சொல்லி காட்டுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபி இடத்துல சொன்னான். அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னா, நேரங்களை நீங்கள் அறிந்து கொள்வது. இதுல நேரங்களை அறிந்து கொள்வது இதனுடைய பயனாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். நேரங்களை அறிந்து கொள்வது. இரண்டாவது, அதன் மூலமாக ஹஜ்ஜுடைய மாதத்தை நீங்கள் அறிந்து கொள்வது என்று இதை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டினார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூரிய சந்திர கணக்கு இருக்கிறது, இது இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளோடு ரொம்ப சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இஸ்லாமிய ஷரியத்தில் வணக்க வழிபாடுகளில் சந்திர கணக்கு தான் முக்கியத்துவம் பெறுகிறது. ஹஜ்ஜி எடுத்துக்கிட்டா சந்திர கணக்கு படித்தான் நாம் என்ன செய்யணும்? ஹஜ்ஜிக்கு செல்கிறோம், துல்ஹஜ் மாதம், அது சந்திர கணக்கு. அதே போல நோன்பு வைப்பது ரமலான் மாதம் சந்திர கணக்கில் படித்தான் நோன்பு வைக்க வேண்டும். அதே போல ஜகாத் கொடுப்பதாக இருந்தாலும் மார்க்கம் அது சந்திர கணக்கைத்தான் சொல்லுகிறது. சந்திர கணக்கு படித்தான் ஒருவர் ஜகாத் கொடுக்க வேண்டும். சந்திர கணக்கு படி இந்த வருஷம் ரமதான்ல ஜகாத் கொடுத்தாருன்னா ரமதான்ல கொடுக்க வேண்டும். ஜனவரி டு ஜனவரிலோ அல்லது ஏப்ரல் டு ஏப்ரலோ கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா அவர் வருஷத்துக்கு ஒரு 15 நாளுடைய ஜகாத் தொகை அவருக்கு விடுபட்டு போய்விடும். ஏண்டா சந்திர கணக்கு படி 10 நாள் 15 நாள் குறையும். அப்ப அதனால என்ன செய்யணும்? சந்திர கணக்கு படித்தான் ஜகாத் கொடுக்க வேண்டும். இந்த வருஷம் ரமதான் ஃபர்ஸ்ட்ல ஜகாத் கொடுத்தாருன்னா அடுத்த வருஷம் ரமதான் ஃபர்ஸ்ட்ல ஜகாத் கொடுக்கணும். அப்ப இது சந்திர கணக்கு படி. அதே மாதிரி பெண்கள் இத்தா இருக்கிற விஷயமும் சந்திர கணக்கு படித்தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இத்தான விஷயம் 4 கணவன் இறந்து விட்டால் 4 மாசம் 10 நாள் இதா இருக்கும். அந்த 4 மாசம் 10 நாளுங்கிறது எந்த கணக்குப்படி? சந்திர கணக்குப்படி 4 மாதங்கள் 10 நாள். 4 மாதங்கள்ல 29 நாள் வரலாம், 30 நாளும் வரலாம். மாதம் தான் கணக்கக்கூடிய நாட்கள் கணக்கல்ல. 29 நாள் வந்தா 29 நாள்ல ஒரு மாசம் முடியும். 30 நாள் வந்தா 30 நாட்கள்ல முடியும். அப்ப இத்தாவுடைய காலம் என்பது 4 மாதம் 10 நாட்கள் அப்படிங்கிறதும் சந்திர கணக்குப்படி தான். இப்படி சந்திர கணக்கோடு தான் இபாதத்துகள் பெரும்பாலும், அதாவது மாதங்கள் அடிப்படையில் வரக்கூடிய இபாதத்துகளும் மார்க்கத்தினுடைய சில சட்டங்களும் சந்திர கணக்குப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையுடைய நேரங்கள் மட்டும் அது பகலிலே இருப்பதின் காரணமாக பகல் அதிகமாக இருக்கிறதுனால அது சூரிய கணக்கை வைத்து அல்லாஹ் தஆலா அதை நிர்ணயிச்சது தொழுகையுடைய விஷயங்கள். ஆக சந்திர கணக்கு அப்படிங்கிறது இருக்குது. அல்லாஹ் தஆலா ஏன் சந்திர கணக்கை குறிப்பிட்டு காட்டினா அப்படின்னு சொன்னான்? அதாவது சந்திரன் மூலமாக நேரங்களை அறிந்து கொள்வது, காலங்களை அறிந்து கொள்வதுங்கிறது இது அறிந்தவர்கள், ஒன்றுமே தெரியாதவர்கள், கிராமவாசிகள், மலைகளில் வசிக்கக்கூடியவர்கள், காட்டில் வசிக்கக்கூடியவங்க எல்லாரும் சந்திரனை வச்சு கணக்கிட்டுக் கொள்ள முடியும். சந்திரனை பார்த்து நாட்களை அவர்கள் கணக்கிட்டுக் கொள்ள முடியும். ஒரு நாள் சந்திரனை பார்த்தாங்க, இது முதல் நாள் பிறை,
2வது நாள் பிறை. அதை பார்த்து பார்த்து அனுபவப்பட்டுச்சுன்னா அவங்க அதை கரெக்டாக கண்டுபிடிச்சுக்கிடுவாங்க. ஆனால் சூரியனை வைத்து யாராலும் நாட்களை கணக்கிட முடியாது. நேரங்களை வேண்டாம், கொஞ்சம் நேரத்தை வச்சு அந்த நிழலை வச்சு நேரங்களை கணக்கிடலாம். நாட்களை கணக்கிடுவது என்பது எல்லாருக்கும் சாத்தியமில்லை. அதற்கு கருவிகள் தேவைப்படுகிறது. எது? சூரிய கணக்கை அறிந்து கொள்வதற்கு கருவிகள் தேவைப்படுகிறது. அதுவும் தூர நோக்கு கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்து அது மாதிரி அதுக்கான அதை அறிந்து கொள்வதற்குரிய பயிற்சிகள் எல்லாமே தேவைப்படுகிறது. சந்திரன் மூலமாக கணக்கிடுவதற்கு அது தேவையில்லை. சந்திரனை பார்த்தா என்ன செஞ்சுக்கலாம், அறிந்து கொள்ளலாம் என்ற ரீதியில் தான் அல்லாஹ் தஆலா அது லேசாக்கும் விதமாக சந்திர கணக்கை அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கூறியிருக்கிறான். அதனால பிறைகள் அப்படிங்கிறது இருக்குது, இது இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களோடு ரொம்ப நெருக்கமாக தொடர்புள்ளதாக இருக்கிறது. ஷரியத் சட்டங்கள் பெரும்பாலும் அந்த சந்திர கணக்கை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது, முடிவு செய்யப்படுகிறது. நோன்பு, ஜக்காத்து, அதே போல இத்தாவுடைய விஷயங்கள் இதுவெல்லாம் சந்திரனின் அடிப்படையிலே அமைகிறது. ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜுடைய செயல்பாடுகள் எல்லாம் சந்திர கணக்குப்படி அமைந்திருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்களுக்கு இங்கு சொல்லியிருங்க. இதுதான் அதனுடைய தேவையை ஒழிய உங்களுக்கு அது எப்படி உருவாகுது, எப்படி மறைவுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்ற ரீதியில் அல்லாஹ் தஆலா இந்த பதிலை அவர்களுக்கு சுட்டி காட்டி விட்டார். மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு அடுத்து அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு அதற்கு அடுத்த விஷயமா சொல்றான்ல, வலைசல் பிர்ரு பியான் தஅத்துல் புயூத மின் ஸுஹூரிஹா, வீடுகளுக்கு நீங்க அதனுடைய பின்வாசல்கள் வழியாக, இது ஏற்கனவே முன்னால் ஒரு வசனத்துல நம்ம இதை சொல்லி இருக்கிறோம், அதுலேயும் வந்திருக்கு இது சம்பந்தமாக. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், வீடுகளுக்கு அதனுடைய பின் வழியாக உள்ளே நுழைவது அது நன்மைக்குரிய செயல் அல்ல என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இது ஜாஹிலியாவுடைய அறியாமை காலத்தினுடைய ஒரு பழக்கம் இருந்து. என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் ஹஜ்ஜுக்குண்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா, ஹஜ்ஜுக்குண்டு வீட்டை விட்டு கிளம்பி வெளியில போயிட்டாங்க. கிளம்பி போன பிறகு வேறு ஏதாவது ஒன்று மறந்துட்டு போயிட்டாங்க, ஏதாவது தேவைகள், வீட்டுக்கு வர வேண்டிய தேவைகள் ஏற்பட்டா, இப்போ அது வீட்டு வாசல் வழியாக, முன்வாசல் வழியாக உள்ளே போவது பாவமாக கருதினாங்க. இப்போ கூட சில ஊர்களில் பெண்களுடைய ஒரு பழக்கம் சொன்னா, ஏதாவது வேலைக்கு புறப்பட்டு போயிட்டு மறந்துட்டு ஏதாவது திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டோம், வீட்டுக்கு வந்தோம்னு சொன்னா அது ஒரு பாவம், தப்பாக கருதுவாங்க. அது சில வீடுகளில் எப்படி சொன்னா, வந்துட்டா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு போயிடும், இல்லைன்னு சொன்னா அது ஒரு தப்பு மாதிரி ஒரு மூட பழக்கங்கள் இருக்கிறது. இப்போவும் சில பெண்கள் இடத்துல அந்த பழக்கங்கள் இருக்கிறது, வீடுகள்ல இருக்கு. இந்த மாதிரி அந்த காலத்துல எப்படி சொன்னா, போயிட்டாங்கன்னு சொன்னா போயிடணும், திரும்ப வர்றதா இருந்தா வாசல் வழியாக உள்ள நுழையது தப்பு. அதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வீட்டுக்கு பின்னாடி வாசல் இருந்தா சரி, இல்லைன்னு சொன்னா வீட்டை சுவத்தை உடைச்சாது உள்ளுக்குள்ள வருவாங்க, அதுல துவாரம் விட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. இப்ப இந்த பழக்கம் அறியாமை காலத்தில் இருந்தது. அதை நன்மையான செயல் நினைச்சு வச்சிருக்கிறாங்க, அதுதான் நன்மைக்குரிய செயல். இப்படி வர்றது பாவமான செயல், முன்வாசல் வழியாக உள்ள நுழைகிறது என்று அந்த மக்கள் கருதி வைத்திருந்தார்கள். இப்ப இதைத்தான் அல்லாஹ் தஆலா நபி இடத்துல சொல்றான், மக்கள்கிட்ட இதை சொல்லிருங்க. என்னன்னு சொன்னா, அதனுடைய பின் வழியாக வீட்டுக்குள் நுழைவது, நீங்கள் வருவது நன்மைக்குரிய செயல் அல்ல. உண்மையில் நன்மை என்பதுன்னு சொன்னா இறையச்சம் தான் நன்மை. அப்ப அதனால நீங்க வீட்டுக்கு வாசல் வழியாகவே உள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க, வீட்டு வாசல் வழியாகவே வாங்க, பின்னால வழியாக நீங்கள் வர வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இதன் மூலமாக இந்த இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறான். என்று சொன்னா, அறியாமை காலத்துல மக்களுடைய என்ன நம்பிக்கைகள் இருந்ததோ, எதை அவர்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அவர்கள் நன்மை என்று கருதினால் அதை அப்படி கருதுவது தவறு, பாவம். நன்மை இல்லாத ஒரு விஷயத்தை நன்மை என்று கருதி செய்யக்கூடாது. அதே போல எது மார்க்கத்தில் இருக்கிறதோ அதை பாவம் என்றும் கருதக்கூடாது. இப்ப மார்க்கத்துல வீட்டு வாசல் வழியாக, முன் வாசல் வழியாக வருவது எந்த தடையும் கிடையாது. இப்ப இதை பாவம் நினைக்கிறது தவறு. அப்படி வந்தா பாவம். மார்க்கத்துல எதை பாவம் என்று சொல்லப்படவில்லையோ, எது தவறு என்று சொல்லப்படவில்லையோ அதை தவறு என்று முடிவு செய்வதும் பாவமாக இருக்கிறது. அதுவும் மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயலாக இருக்கிறது. அதனால நாம சில செயல்கள் நாம இது தப்பு அப்படின்னு முடிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். நாம அது அறியாமை காரணமாக சில குடும்பங்கள்ல குடும்ப பழக்கங்கள், ஊர் பழக்கங்கள் என்று சில செயல்களை இது தவறு அப்படின்னு முடிவு செஞ்சு வச்சிருப்பாங்க. அது மார்க்க ரீதியாக தவறாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இது செய்யறது
தவறு. இந்த நேரத்தில் இந்த செயல் செய்யக்கூடாது, அந்த நேரத்தில் அந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சில செயல்களை ஒவ்வொன்றையா சொல்லுவாங்க. ஆனால் மார்க்க ரீதியாக அப்படி செய்வது தவறு என்று இருக்கிறதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது தவறு என்று செய்வது ஷரியத்தில் நாம் மாற்றம் செய்வதற்கு சமமாகிவிடும். என்ன பாவம் இல்லாதவன பாவம்னு நினைச்சா அது ஷரியத்தில் நாம போய் மூக்க நுழைச்ச மாதிரி ஆகிடும். ஷரியத்தை திருத்துவதற்கு அதை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அப்ப பாவம் என்று மார்க்கம் அல்லாஹும் ரசூலும் சொல்லாத ஒன்றை நாம பாவம் என்று முடிவு செய்வதோ, அல்லது அல்லாஹும் ரசூலும் எதை நன்மை என்று சொன்னாங்க நன்மை இல்லை என்று சொன்னாங்களோ அது நன்மைக்குரிய செயல் என்று நாம முடிவு செய்வதோ, ஷரியத்தில் திருத்தம் செய்யக்கூடிய ஒரு செயலாக அமைந்ததோ அது பெரிய பாவமாக ஆகும். அதனாலதான் அல்லாஹ் அங்க சொன்னா, இப்படி நீங்க நினைக்கிறீங்க இது பின்னால வழியா தான் வரணும், முன்னால வந்தா தப்புன்னு நினைக்கிறீங்க, தப்புன்னு நினைக்கிறது தவறு, பின் வழியாக வர்றது நன்மை நினைக்கிறது தவறு. ரெண்டுமே தவறு தான், ரெண்டுமே தவறு. அதனால நீங்க முன்வாசல் வழியாகவே தாராளமாக வாங்க. அது அதுதான் முறை. முன்வாசல் வழியாக வர்றதுனால எந்த தப்பும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது என்று அல்லாஹு தாலா அவர்களுக்கு கூறி அவர்களை எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதீங்க என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கிறார். மேலும் அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்தினுடைய கடைசியில, வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகுவதற்காக. வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய அச்சத்தில் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போரிடுங்கள். யாரிடத்துல போரிட வேண்டும்? அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போரிடுங்கள். யாரிடத்தில் போரிட வேண்டும்? அல்லதீன யுகாத்திலூனக்கும், உங்களிடத்தில் யார் சண்டை செய்வார்களோ அவர்களிடத்தில் போரிடுங்கள். உங்கள்கிட்ட யார் சண்டைக்கு வர்றாங்களோ அவர்களை எதிர்த்து நின்று போரிடுங்கள். வலா தாக்கது, இதுல வரம்பு மீறாதீர்கள். உங்களிடத்தில் யார் சண்டைக்கு வர்றாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் போரிட வேண்டும். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப சண்டை செய்வதற்கும் போரிடுவதற்கும் அல்லாஹ் நமக்கு சட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறான். அதாவது இந்த முழு உம்மத்தை சேர்ந்த அனைத்து உலமாக்களுடைய ஒருமித்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, மதீனாவுக்கு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் காபீர்களோடு சண்டை செய்வது தடை செய்யப்பட்டிருந்தது. அப்போ யுத்தம் செய்வதற்கு தடையாக இருந்தது, யுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டது. மதீனாவுக்கு போன பிறகுதான் யுத்தத்திற்கான அனுமதி கிடைத்தது, யுத்தம் செய்வதற்கான அனுமதி கிடைத்தது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த யுத்தத்தை கூட சொல்லும் பொழுது குர்ஆனுடைய எல்லா வசனங்களையும் முஸ்லிம்களுக்கு காஃபிர்களுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய தொல்லைகள் மீது பொறுமையாக இருக்க வேண்டும், மன்னித்து விட வேண்டும் என்றுதான் மக்காவில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கிக்கிட்டே இருந்தான். காஃபிர்கள் தொல்லை கொடுக்குறாங்களா, மன்னிச்சிருங்க, பொறுமையாக இருங்க, இதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தான். மதீனாவுக்கு போன பிறகு அப்ப அதற்கு பிறகு முதலாக யுத்தம் செய்யுங்க அப்படின்னு வந்த ஆயத்து இந்த ஆயத்து தான் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் அதிகமானவங்க, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் அதிகமானவங்க சொல்றாங்க. அதையும் கூட அல்லாஹ் எப்படி சொன்னா, உங்களிடத்துல யார் சண்டைக்கு வர்றாங்களோ அவர்களிடத்தில் நீங்க சண்டை செய்யுங்கள், யுத்தம் செய்வதற்கு தயாராக கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப யார் சண்டைக்கு வரலையோ அவங்கள்ட்ட சண்டை செய்யக்கூடாது, அவங்களுக்கு எந்த தொல்லையும் நீங்களும் கொடுக்கக்கூடாது, வரம்பு மீறக்கூடாதுன்னு சொல்லு. யார் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரலையோ அவங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. வராதவங்க சண்டைக்கு வராதவங்க யாரு? பெண்கள் இருக்கிறார், யுத்த காலத்துக்கு அவங்க வரல, அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் தொல்லை கொடுக்கக்கூடாது. இப்போ காஃபிர்கள் நம்மகிட்ட சண்டைக்கு வர்றாங்க, இப்போ சண்டைக்கு வர்றவங்களுடைய வீடுகளில் போய் அந்த பெண்களுக்கு தொல்லை கொடுப்பது இது மார்க்கம் தடுத்திருக்கிறது, வரம்பு மீறல் செயல். அப்படி செஞ்சா அது வரம்பு மீறிய செயலாக ஆகிவிடும். அது மாதிரி குழந்தைகள், அவர்களால் சண்டை செய்ய முடியாது, குழந்தைகளுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. வயதானவர்கள், வயோதிகர்கள், அவர்களால் சண்டைக்கே வர முடியாது, அப்படிப்பட்ட வயோதிகர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. அதே போல தன்னுடைய மதம் சம்பந்தப்பட்ட செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உள்ள இப்போ உதாரணமாக இந்துக்கள் எடுத்துக்கிட்ட சாமியார்கள் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் பாதிரியார்கள் சொல்றாங்க, அவங்க தங்களுடைய வழிபாட்டு தலங்களில் இருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. அவங்க நம்மகிட்ட என்ன செய்யல, சண்டைக்கு வரல, யுத்தம் செய்யல, எதுவும் செய்யல, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு போய் எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது.
அதே மாதிரி ஊனமுற்று வீட்டில் இருக்கிறாங்க, சங்கடத்தில் வீட்டில் இருக்கிறாங்க, அல்லது காபீர்களிடத்துல மற்றவர்களிடத்துல போய் வேலை செய்யக்கூடிய வேலைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து நம்மள்ட்ட சண்டைக்கு வரல, அவங்களுக்கு இவர மாதிரி உள்ளவங்களுக்கு யாருக்கும் நீங்க எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது, அவர்களிடத்துல சண்டைக்கு போகக்கூடாது, அவர்களுக்கு எந்த இடையூறு செய்யக்கூடாது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அதாவது உங்கள்கிட்ட யார் சண்டைக்கு வந்தாங்களோ, யுத்த காலத்துக்கு வந்திருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் சண்டை செய்யும். உங்களை அழிப்பதற்காக வருகிறார்கள் சொன்னா அவர்களிடத்துல நீங்க சண்டை செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சொல்லுகிறான். அல்லதீன யுகாத்திலூனக்கும், உங்களிடத்துல யார் சண்டைக்கு வர்றாங்களோ அவங்கள்ட்ட சண்டை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த ஹதீஸ்ல வருகிறது, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கத்லின் நிசாய் வஸ்பியான், அதாவது பெண்களையும் சிறுவர்களையும் கொல்லுவதை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதாவது அவங்கள போய் கொல்லக்கூடாது, எதிரிகள் காபிர்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்கள கொள்வதோ அல்லது அவருடைய பெண்களை கொள்வதோ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நீங்கள் யுத்தத்திற்காக செல்லுங்கள். அதுல வயோதிகர்கள், பலகீனமானவர்கள் இருந்தால், சிறுவர்கள் இருந்தால் எங்காவது அந்த போற வழியில அவங்கள அல்லது ஒரு பெண்களை எந்த பெண்களையும் நீங்கள் கொன்றுவிடக் கூடாது என்று நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள். யுத்தத்துக்கு அனுப்பும்போது கூட இதை சொல்லித்தான் அனுப்புவாங்க, பெண்களையோ குழந்தைகளையோ வயோதிகர்களையோ கொன்றுவிடக் கூடாது என்பதாக சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யஸீத் இப்னு அபூ சுஃபியான் அவர்களை ஷாம் சிரியாவுக்கு அனுப்புறாங்க. அப்ப அனுப்பும் பொழுது யுத்தத்திற்காக அனுப்புகிறாங்க. அப்ப அனுப்பும் பொழுது அவங்க என்ன சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னா, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துறவிகள், அதே போல கூலி வேலைக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய காபிர்கள், இவர்களை கொல்லக்கூடாது, அவர்கள் எதுவரை யுத்தத்தில் பங்கெடுக்க மாட்டார்களோ அவர்களை நீங்க சீண்டக்கூடாது, அவர்களை கொல்லக்கூடாது, அவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவுக்கு படைகளை அனுப்பும்போது சொல்லி அனுப்பி இருக்கிறார். அப்ப அதனால சண்டை செய்யும் இஸ்லாம் வந்து யுத்தம் செய்ய சொல்லுது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இஸ்லாம் யுத்தம் செய்ய சொல்லுகிறது சொன்னா இஸ்லாமியிலேயே யுத்தங்களை பற்றி சொல்வார்கள் மார்க்க அறிஞர்கள். அதாவது திஃபாஇ ஜங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தடுப்பு யுத்தம் தான். நமக்கு வரக்கூடிய தொல்லைகளை, நமக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை தடுப்பதற்காகத்தான் யுத்தம் செய்ய சொல்லுகிறதே ஒழிய மற்றவர்களை அழிப்பதற்காக யுத்தம் செய்ய சொல்லவில்லை. இஸ்லாம் யுத்தம் செய்ய சொல்லுகிறது, சண்டை செய்ய சொல்லுகிறது. எதற்காக? நமக்கு அவர்களால் தொல்லைகள் ஏற்படுகிறது, அதனால நீங்க அவங்களை எதிர்த்து யுத்தம் செய்யும். உங்களுக்கு அவர்கள் மூலமா வரக்கூடிய தொல்லைகளை தடுப்பதற்காக, அவர்களால் இனிமேல் தொல்லைகள் வரக்கூடாது என்ற ரீதியிலே நீங்க என்ன செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுகிறதை ஒழிய அவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யுத்தம் செய்ய இஸ்லாம் சொல்லவில்லை. மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்தடுத்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வக்துலூஹும். அப்ப அதுல வரம்பு மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டா வரம்பு மீறுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அப்ப இதை எந்த சட்டங்கள் யுத்தத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மீறி செய்யக்கூடாது. ஏண்டா நபி அவங்க வந்து யுத்தம் செய்ய சொன்னது, அல்லாஹும் ரசூலும் சொன்னது எல்லாமே நாம் சொன்ன மாதிரி தடுப்பு யுத்தங்கள் தான் ஒழிய யாரையும் கொல்லுவதோ யாரையும் அழிப்பதோ நோக்கம் கிடையாது. அதனாலதான் நபி அவங்க நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு தகவல் வருகிறது, ஒருவர் யுத்த காலத்துல யுத்தத்துல போராடி கொண்டிருக்க ஒருவர் வந்து ஒரு சஹாபி போய் அவரை போய் கொல்ல போறார். அந்த நேரத்தில் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா சொல்லிட்டார். அந்த காபிராக இருந்தவர் அந்த நேரத்தில் கலிமா சொன்னார். கலிமா சொன்னாலும் இவர் விடாம என்ன செஞ்சாரு, கொலை செஞ்சிட்டார், கொன்று விட்டார். கலிமா சொன்ன பிறகும் கொன்றுட்டார். அப்ப கொன்ற பிறகு நபி இடத்துல இந்த செய்தி வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னார், யார சொல்லலாம், அவர் மௌத்துக்கு பயந்து கலிமா சொன்னாரு, மௌத்துக்கு பயந்தான் கலிமா சொன்னார், கொண்டுருவாங்களோன்னு பயந்தான் கலிமா சொன்னார், அதனால நான் கொண்டுட்டேன்
அப்ப நபி அவங்க கடுமையாக கோபப்பட்டு கேட்டாங்க, சொன்னாங்க, அல்லாஹ் ஷக்கக்த கல்பா, அவருடைய கல்பை நீ பொளந்து பார்த்தியான்னு கேட்டாங்க. அவர் மௌத்துக்கு பயன்தான் சொன்னாருங்கிறது, அவர் கல்பை நீ பொளந்து பார்த்தியான்னு கேட்டாங்க. ஆனா அந்த சூழ்நிலை எல்லாமே தெரியுது, நல்லாவே என்ன தெரியுது, கடைசி நேரத்துல கொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஒரு களிமா சொன்னார்னா மௌத்துக்கு பயன்தான் சொல்றாருங்க மாதிரி வெளித்தோற்றத்துல தெரிகிறது. ஆனால் ஒரு கால் அந்த நேரத்துல அவர் திருந்தி மனம் வருந்தி நாம செஞ்சு தவறு சிறுக்குல இருந்திருக்கிறோம், நாம களிமா சொல்லிடுவோம், மௌத்தாயிட்டா களிமாவோட மௌத்தாகலாம்ன்ற எண்ணத்துல கூட அவர் என்ன செஞ்சிருக்கலாம், களிமா சொல்லி இருக்கலாம் அல்லவா. அந்த நேரத்துல களிமாவோட நம்ம மௌத்தாகலாங்கிற எண்ணத்துல களிமா சொல்லி இருக்கலாம். அதனால களிமா சொன்ன பிறகு அவரை கொல்லுவது என்பது அது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், அதை மீறி செஞ்சிருக்கிறன்னு சொல்லி அவர் மேல கடுமையாக கோவப்பட்டதாகத்தான் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அப்ப அதனால வரம்பு மீறுதல் என்பது அல்லாஹ்வும் விரும்புவதில்லை. அடுத்து சொல்லுகிறான், வக்துலூஹும் ஹைஸு ஸகிஃப்துமூஹும் வஅக்ரிஜூஹும் மின் ஹைஸு அக்ரஜூக்கும். இப்போ இந்த வசனங்கள்லாம் வெளிரங்கத்துல பார்க்கும்பொழுது நீங்க காஃபிர்களிடத்துல சண்டை போடுங்க, அவர்களை வெட்டிருங்க, கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி வெளிரங்கத்துல மேலோட்டமா பார்க்கும்போது தெரியுது. ஆனால் உண்மையில அது என்ன அப்படிங்கிறத நல்லா சிந்திச்சு பார்த்தா தெரியும் அது எதற்காக சொல்லப்பட்டது என்பது. அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், வக்துலூஹும் அவர்களிடத்துல நீங்க அவர்களை கொன்று விடுங்கள், எங்கு அவர்களை பெற்றுக்கொண்டாலும் கொன்று விடுங்கள். காஃபிர்களை எங்கு பெற்றுக்கொண்டாலும் கொன்று விடுங்கள். வஅக்ரிஜூஹும் மின் ஹைஸு அக்ரஜூக்கும், உங்களை வெளியேற்றியதை போல நீங்க அவர்களையும் வெளியேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ இது பார்த்தா என்ன தெரியுது, காஃபிர்களை பார்த்தா கொன்றுங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லிடுவாங்க. ஆனா அதனுடைய உண்மை என்ன, இஸ்லாம் அப்படி சொல்லுதா, எங்க பார்த்தாலும் காஃபிர்களை கொல்லுங்கன்னு சொல்லுதா அப்படின்னு சொன்னா அதுக்கு மார்க்கம் தடை விதித்திருக்கிறது. அப்படிலாம் எதையும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இஸ்லாம் யுத்தம் செய்ய சொல்லுகிறது சொன்னா, சண்டையிட சொல்லுகிறது சொன்னா, நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடுக்கும் விதத்தில் தான் யுத்தம் செய்ய சொல்லுகிறது, சண்டையிட சொல்லுகிறதை ஒழிய யாரையும் கொல்லுவதற்காக அல்ல, யாரையும் அழிப்பதற்காக அல்ல. அழிக்க வேண்டும் சொன்னா நபி அவங்க துவா செஞ்சுட்டு அழிச்சிருப்பாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, யார சொல்ல இவர்களுக்கு எதிராக சாபப்படுங்க, அழியட்டும், முந்தைய கோபுகள் அழிஞ்ச மாதிரி இவங்களும் அழியட்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நான் சபிப்பதற்காக அனுப்பப்படவில்லை, அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. அழிக்கணும்னு நினைச்சிருந்தா தனக்கு தொல்லை கொடுத்தவங்களுக்கு எதிராக அல்லாஹ் இவர்களை பிடின்னு சொல்லியிருப்பாங்க. தாயிப்ல மலக்குமார்கள் எல்லாம் அனுப்புனா பிடின்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு தாயிப் அழிஞ்சிருக்கும், தாயிப் நகரமே அழிஞ்சிருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, யாரெல்லாம் அறியாம செய்யறாங்க, அவங்களை மன்னிச்சிருந்தான்னு சொன்னாங்க. அதனால அழிப்பது இஸ்லாமுடைய நோக்கம் அல்ல, தனக்கு வரக்கூடிய தொல்லைகளை தடுப்பதுதான் நோக்கம். அப்ப அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான்னு சொன்னா இதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நல்ல முறையில் ஆய்வு செஞ்சு ஆராய்ச்சி செய்து சொல்வார்கள். அதாவது ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்துச்சு, நம்ம முஸ்லிம்கள் எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ராவுக்காக போனாங்க, காஃபிர்கள் தடுத்து நிறுத்திட்டாங்க, உள்ள விடல. அப்ப அதற்கு அடுத்த வருஷம் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த அடுத்த வருஷம் போனதுக்கு பேரு உம்ரத்துல் கலா அப்படின்னு சொல்லுவாங்க, 7வது வருஷம். இப்போ 7வது வருஷம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு உம்ராவுக்கு போறாங்க. உம்ராவுக்கு போகும்போது முஸ்லிம்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. என்ன பயம் அப்படின்னு சொன்னா, நாம அங்க போன பிறகு சென்ற வருடம் மாதிரி இவர்கள் ஏதாவது தடை விதித்து விடுவார்களோ, இவங்க நம்மள்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்களோ, நமக்கு ஏதாவது இடையூறுகள் செஞ்சிருவாங்களோட முஸ்லிம்கள்ட்ட ஒரு பயம் வந்துச்சு. இப்ப பயம் வந்ததுனால இந்த சஹாபாக்களுடைய பயத்தை போக்குவதற்காக, அப்ப நாம போற இடம் வந்து புனிதமான இடம், அந்த இடத்துல போய் சண்டை செய்ய வேண்டியது வந்துருமோ, புனிதமான இடத்துல சண்டை செய்ய வேண்டியது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் சஹாபாக்கள்கிட்ட ஏற்பட்டுச்சு. இப்ப இந்த பயத்தை போக்குவதற்காக அல்லாஹ் சொன்னா, அவங்க எங்க வந்து உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் சரி, எந்த இடத்துல வந்தாலும் சரி, அதுதான் அர்த்தம். நீங்க எங்க பார்த்தாலும் அவர்களை கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல உங்களை எதிர்த்து அவர்கள் சண்டை செய்ய வந்தாலும் அவர்களை அந்த இடத்திலே கொல்லுங்க, அது ஹரமாக இருந்தாலும் பரவாயில்லை. அவங்க உங்களை அடிக்க வர்றாங்க, உங்களை தாக்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இடத்துல அவர்களை கொன்று விடுங்கள். அவ வெளிரங்கத்துல பாக்குறதுக்கு என்ன செய்து, காஃபிர்களை எங்க பார்த்தாலும் கொள்ளுங்க. இதுதான் இன்னைக்கு ஆர்எஸ்காரங்க இவங்க எல்லாம் சொல்லி வெளியே குர்ஆன்ல வந்து இப்படி வந்து காஃபிர்களை கொல்ல சொல்லி வந்திருக்குது அப்படின்ட்டு செய்தியை பரப்புறாங்க. குர்ஆன்ல உள்ள ஒரு 26 வசனங்கள், இந்த 24 வசனங்கள், இது மாதிரி உள்ள வசனங்களை எல்லாம் எடுத்து மேலோட்டமாக உள்ள கருத்தை எல்லாம் சொல்லி அர்த்தத்தை மட்டும் சொல்லி பரப்புறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றது அங்க எதுக்காக சொன்னா அப்படிங்கிறத, அதுக்கு முன்பின் உள்ள விஷயங்களை எல்லாம் மறைச்சிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் எதுக்கு சொன்னா, முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த பயத்தை போக்குவதற்காக. அதனால நீங்க பயப்படலாம் வேண்டாம்,
போங்க, தைரியமா போங்க. அவங்க எங்க வந்து உங்களை சண்டைக்கு வந்தாலும், உங்கள்கிட்ட மோதினாலும், நீங்க எங்க பார்த்தாலும் கொன்று விடுங்கள். அதே மாதிரி அவங்களை கொன்று அவர்களை உங்களை எப்படி மக்காவை விட்டு வெளியே துரத்துனாங்களோ அது மாதிரி நீங்க அங்க வெற்றி கொண்டீங்கன்னா அவங்களே மக்காவை விட்டு அவங்களை வெளியே துரத்துங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி, அவருடைய மன தைரியத்திற்காக, மனதை திடப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் தான் அது. அதுக்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். ஃபித்னா என்பது கொலையை விடக்கூடியது. சஹாபாக்கள் பயந்தாங்கல்ல, ஹரமுடைய இல்ல, காபாவுடைய எல்லையில நாம எப்படி சண்டை போடுறது, யாரை எப்படி கொள்ள, அவங்க நம்மளை கொல்ல வந்தாங்க, நம்மள்ட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா நாம எப்படி கொள்றது, சண்டை எப்படி போடுறது, புனிதமான இடம் அல்லவா, அப்ப அந்த இடத்துல ஏதாவது இடையூறு செஞ்சிருவாங்களோ அப்படின்னு பயந்ததுனால அல்லாஹ் சொல்றான், வல் ஃபித்னத்து. ஃபித்னா இருக்குது, குழப்பம்ங்கிறது கொண்டு கருத்து என்ன சொல்றாங்க, இது ஷிர்கு குஃப்ர், இணை வைத்தலும் குஃப்ர். அந்த மக்காவுடைய பூமியில ஹரமுடைய எல்லையில இவங்க ஷிர்கு செய்யறாங்க, குஃப்ர் செய்யறாங்க. அப்படி குஃப்ரு ஷிர்கு செய்யறது இருக்குது, கொலையை விட அது பெரிய குற்றம், கொலையை விட அது பெரிய குற்றம். அப்ப அதனால நீங்க அங்க கொலை செய்ய வேண்டியது வந்துருமோ நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அவங்க செய்யக்கூடிய பாவம் பெரிய பாவம், இதோட பெரிய பாவம். அதனால அவங்க உங்கள்கிட்ட மோதினாங்கன்னா நீங்க தைரியமா என்ன செய்யுங்க, அந்த இடத்துல சண்டை போடுங்க, அவர்களை கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கொன்று விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொன்னான். ஃபித்னத்து வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். அப்போ கொலையை விட அது என்னது, மிக கொடியது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வலா துகாத்திலுஹும் இந்தல் மஸ்ஜிதில் ஹராம் ஹத்தா யுகாத்திலுக்கும் ஃபீ. மஸ்ஜிதுல் ஹராம்ல, ஹரமுடைய எல்லைக்குள்ள அவர்களாக உங்களிடத்தில் சண்டை செய்யும் வரை நீங்கள் அவர்களிடத்துல சண்டை செய்யாதீங்க. அடுத்து அல்லாஹ் பின்னாடியே சொல்றான், அவங்களா உங்கள்கிட்ட சண்டை செய்யற வரை நீங்களா போய் என்ன செய்யாதீங்க. சான்ஸ் கிடைச்சிப்பா, அவங்க கொஞ்சம் பலகீனமா இருக்கிறாங்க, சந்தர்ப்பம் கிடைக்குது, அவங்களை யாரையாவது கொண்டுடலாம் அப்படின்ட்டு ஏதாவது நீங்க என்ன செய்ய திட்டம் போட்டுறாதீங்க. அவங்களாம் அவங்கள்ட்ட சண்டைக்கு வந்தா தான் நீங்க என்ன செய்யறாங்க. ஏன்னா அது புனிதமான இடம், புனிதமான இடத்துல போய் நீங்களா என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படின்னு எல்லாமே எச்சரித்திருக்கான் பின்னாடி. வலா துகாத்திலுஹும், அவர்களிடத்துல சண்டை போடாதீங்க. இந்த மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம்ல ஹத்தா யுகாத்திலுக்கும் ஃபீஹி, உங்களிடத்துல அவர்கள் சண்டை போடும் வரை நீங்க சண்டை போடாதீங்க. ஃபைன் காத்தலுக்கும் ஃபக்துலுஹும், அவர்கள் உங்களிடத்துல சண்டை போட்டா, யுத்தம் செய்தால் நீங்கள் அவர்களிடத்தில் யுத்தம் செய்யுங்கள். கதாலிக ஜஸாவுல் காஃபிரீன், இவ்வாறுதான் காஃபிர்களுக்கு கூலி இருக்கிறது, ஜஸா தண்டனை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ உண்மை நிலை இதுதான். என்ன சொன்னா, காஃபிர்களை அல்லாஹ் எங்கேயும் என்ன செய்யல, கொல்ல சொல்லவில்லை. பார்த்த இடத்துலாம் கொன்றுங்க, வெட்டி கொன்றுங்க அப்படின்னு சொல்லல. அவங்க உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தால் அது எந்த இடம்னு பார்க்காதீங்க, அந்த இடத்துல நீங்க அவங்கள்ட்ட சண்டை போடுங்க, கொல்ல வேண்டியது இருந்தால் கொன்று விடுங்கள். இதுதான் அல்லாஹ் சொல்வதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நாம விளங்கிக்கணும், நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளே சில பேர் அல்லாஹ் இப்படிலாம் சொல்றாங்க குர்ஆன்ல, எப்படிங்க மக்கள் சில பேர் பெரிய படித்த மேதாவிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவங்க உண்மை நிலையை விளங்காம அவங்களே இப்படி பேசுறாங்க. அப்ப அது உண்மையை விளங்காம பேசுறது. குர்ஆனை பத்தி நல்ல முறையில் ஆய்வு செய்யணும். அதான் தப்சீர்களை படிங்கன்னு சொல்லுது. குர்ஆனுடைய விரிவுரைகள் நல்ல விரிவுரைகளை படிக்க வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உண்மையை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை நமக்கும் தந்தருள்வானாக, முழு மனித சமுதாயத்திற்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.